ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். ஸ்வாமின் பவத்யான சுதாபிஷேகாத் வஹந்தி தன்யா புலகானுபந்தம் அலக்ஷிதே குவாபி நிரூடமூலம் அங்கேஷ்விவானந்த துமங்குரந்தம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம்: சுவாமின் பவத்யான சுதாபிஷேகாத் வஹந்தி தன்யா புலகான பந்தம். அப்பேற்பட்ட அந்த ஹயக்ரீவனின் சொரூபத்தை பார்த்து, அவரின் அந்த ஒரு நிலவை போல, வெள்ளை நிலவை போல இருக்கும் அந்த சொரூபத்தை, அந்த ஒரு ரூபத்தை பார்த்து நமக்கெல்லாம் பக்தர்களுக்கெல்லாம் புல்லரித்து போகிறது, மெய் சிலுத்து போகிறது என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். இப்படி அந்த பக்தர்களுக்கு ஒரு மெய் சிலுப்பையும் அதே நேரத்தில் மனதில் ஒரு ஆனந்தத்தையும் அளிக்கிறதாம் அந்த ஹயக்ரீவனின் சொரூபம். சுவாமின் பவத்யான சுதாபிஷேகாத் வஹந்தி தன்யா புலகானுபந்தம் அலக்ஷிதே குவாபி நிரூடமூலம் அங்கேஷ்விவானந்த துமங்குரந்தம். இப்படி ஒரு ஆனந்தத்தால் நம்ம மனதை நிரப்பி நம்மளோட ஞானத்தை விரிய செய்கிறாராம் நம்மளோட ஹயக்ரீவர். அதனால் ஞானமே சொரூபமான ஹயக்ரீவர், அவரை கண்டால் ஒரு ஆனந்தம் நம்மளுக்கு வர்றது. அதனால்தான் அவருக்கு ஞானானந்த ஸ்வரூபம் என்று நம்ம பார்த்தோம். ஞானானந்தமயம் தேவம் என்று முதல் ஸ்லோகத்தில் பார்த்தோம். ஞானத்தை அகலப்படுத்துவதற்காக, அந்த ஞானத்தை அதிகரிக்கிறதுக்காக அருள் புரிகிறாராம் நம்மளோட ஹயக்ரீவர். அதே நேரத்தில் ஆனந்தத்தையும் நம்மளுக்கு அருளாக தராராம், அருள் புரிகிறாராம் நம்மளோட ஹயக்ரீவர். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஒரு வாலிபனாக வளர்ந்த இந்த ஒரு சிறுவன் திருப்பியும் அந்த மரத்துக்கிட்ட வரானாம். அந்த மரத்துக்கிட்ட வந்து இப்போ அந்த மரம் அவனை பார்த்து கேட்கறதாம், சரி இப்போ தான் நீ ஸ்கூல் முடிச்சிட்டல, இன்னும் ஒரு பள்ளிக்கு போயிட்டு இருந்த, படிச்சுட்டு இருந்த, ஓகே நீ விளையாட வர மாட்ட, புரிஞ்சுட்டு, இப்போ தான் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு திருமணமே ஆயிடுத்து உனக்கு, இப்போயாவது விளையாடவாயேன் என்று கேட்குறதாம் அந்த மரம். இல்லை, இப்போயும் எனக்கு குடும்பத்துக்காக நிறைய கடமைகள் இருக்குது பண்ணுறதுக்கு, நான் என்னோட குடும்பத்துக்காக ஒரு வீடு கட்டலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த ஒரு வாலிபன். அப்போ அந்த மரம் கேட்குறதாம், சரி அந்த வீடை நான் கட்டுறதுக்கு நான் உதவி செய்தால் நீ என் கூட விளையாடுவியா என்று கேட்குறதாம் அந்த மரம். அப்போ அந்த வாலிபன் ஆச்சரியமாக பார்த்து கேட்குறானாம், நான் வீடு கட்டுறதுக்கு நீ எப்படி எனக்கு உதவி செய்ய முடியும் என்று கேட்கும்போது அந்த மரம் சொன்னதாம், என்னோட எல்லா அந்த கிளைகள், தண்டுகள் எல்லாத்தையும் உடைச்சு நான் வந்துட்டு தரேன், இது எல்லாத்தையும் வச்சு நீ வீடு கட்டிக்கோ, ஆனால் என் கூட விளையாட மட்டும் வா என்று அந்த மரம் கேட்குறதாம். அப்போ அந்த சிறுவன் வந்து சரி நான் வருவேன் என்று சொல்லி பின்னாடி திரும்பி சிரிக்க ஆரம்பிக்கிறானாம். என்ன இந்த மரம் இவ்வளோ முட்டாளாக இருக்குது, இதோட கிளைகள் இதோட தண்டு எல்லாத்தையும் வெட்டிட்டோன்னா இது உயிரோடவே இருக்காது, அப்படி இருக்கும்போது இது எப்படி இதுக்கெல்லாம் ஒத்துக்கிறது என்று யோசிக்கிறானாம் இந்த வாலிபன். சரி வந்த வரைக்கும் நம்மளுக்கு லாபம் என்று இந்த ஒரு மரத்தின் கிளைகள் எல்லாம் வெட்டிட்டு இதுலேருந்து எல்லா கட்டைகளையும் எடுத்துகிட்டு போய் அந்த வீட்டோட செலவை குறைக்கலாம் என்று அந்த வாலிபன், சரி நான் இப்போயே உன்னோட கிளைகள் எல்லாத்தையும் வெட்டிக்கிறேன் என்று அந்த கிளைகளையும் அந்த தண்டையும் வெட்டிட்டு அவனோட வீட்டை கட்டுறதுக்காக போகிறானாம். இப்படி போன இந்த வாலிபன் கடைசியில் திருப்பி வரவே இல்லையாம். கொஞ்சம் பல வருடங்களுக்கு கடைசியில் ஒரே ஒரு நாள் இந்த மரத்துக்கு வயதாக ஆரம்பிக்கிறதாம். அது வயதான காலத்திலும் தனிமையிலேயே இருக்கான். அப்போ தூரத்தில் யாரோ ஒருத்தர் வரா மாதிரி தெரியறதாம் இந்த மரத்துக்கு. அது யாரு என்று பார்த்தால், முதலில் மனதில் எந்த ஒரு கலக்கமும் இல்லாமல், எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாமல், தீய எண்ணமும் இல்லாமல், சுத்தமான ஒரு மனதோடு ஒரு குழந்தை இருந்ததில்ல, ஒரு சிறுவன் இருந்தான்ல, அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வாலிபனாக மாறி அவனுக்குள்ள அந்த கர்வம், அந்த ஒரு அகங்காரம் வளர்ந்து அவன் இந்த மரத்தை தன்னோட உபயோகத்திற்காக, தன்னோட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உபயோகப்படுத்தி கொண்டு இருந்தானோ அந்த ஒரு வாலிபன் இப்பொழுது ஒரு முதுமையான மனிதனாக, ரிட்டையரான ஒரு முதுமையான மனிதனாக திருப்பி வரானாம் அந்த மரத்துக்கிட்ட. அப்போ அந்த மரம் கேட்கறதாம் இந்த வயதானவனை பார்த்து, என்னாச்சுப்பா, உனக்கு என்னாச்சு, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க என்று கேட்கும்போது அந்த ஒரு மனிதன் இந்த மரத்தை பார்த்து சொல்கிறானாம், என்னை மன்னித்துரு, உன்னை என்னோட தேவைகளை பூர்த்திகள் செஞ்சுக்கிறதுக்காக தான் உன் கூட நண்பனாக இருக்கலாமே நடித்தேன். எப்படி உன்னை நான் ஏமாற்றி, உன்னை நட்பு எனும் அந்த பெயரில் உன்னை ஏமாற்றி
எப்படி நான் உன்கிட்டேருந்து எல்லா தேவைகளையும் பூர்த்தி செஞ்சிருந்தனோ அது போலவே என்னை குடும்பம் என்ற பெயரில் ஏமாற்றி என்னோட குடும்பத்தில் இருக்கும் என்னோட மனைவியும் குழந்தைகளும் என்னோட சொத்தெல்லாம் பறித்துந்து ஓடி போயிட்டா. அதனால் இப்போது என்கிட்ட காசும் இல்லை, பணமும் இல்லை, கூட இருக்கிறதுக்கு யாருமே இல்லை. நானும் உன்ன மாதிரியே தனிமையில் தான் இருக்கேன். அதனால் என்னை மன்னித்துடு. உன்னை என்னோட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக என்னோட ஓன் பெனிஃபிட்டுக்காக யூஸ் பண்ணதுக்கு மன்னித்து என்று அந்த மரத்துக்கிட்ட சொல்கிறானாம் இந்த நபர். அப்போது அந்த மரம் திருப்பி அவனை பார்த்து சொன்னதான், இந்த மாதிரி நம்ம யாரையாவது நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நம்ம உபயோகப்படுத்தினோம், பிரயோஜனப்படுத்தினோம் என்றால் அதே விஷயம்தான் நமக்கும் நடக்கும் என்று அந்த மரம் அந்த நபரை பார்த்து சொன்னதாம். இந்த நீதி கதையின் நீதி என்ன என்றால், அந்த மரம் அந்த நபரை பார்த்து சொன்னது தான் இந்த நீதி கதையின் நீதியும் கூட. நம்ம பிற மனிதர்களை நம்ம கூட பழகிறதுக்கு, நம்ம தனிமையை போக்குறதுக்கு வேணால் நம்ம உபயோகப்படுத்திக்கலாமே தவிர, நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்யணுங்கிறதுக்காக அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டுமே நட்பு என்ற ஒரு பெயர்லையோ, இல்லைனா இந்த நட்பு இது உறவு என்ற அந்த பெயர்லையோ தப்பான ஒரு விஷயத்தை நம்ம செய்யக்கூடாது. அதனால் நம்ம தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பல மிஷின்கள் இருக்குது, பல விதமான பொருட்கள் இருக்குது. ஆனால் மனிதனையும் ஒரு பொருளாக எண்ணி பிற மனிதர்கள் இந்த மாதிரி செய்ய ஆரம்பித்தா என்றால் அதுவே மனித குலத்தின் அழிவாக இருக்கும் என்று இந்த ஒரு கதையிலிருந்து நம்மளுக்கு தெரியாது. இந்த நீதி கதையின் நீதி இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.